கடற்பஞ்சு. கடலின் ஆழத்தில் ஒரு தாவர விலங்காய் தவழ்ந்து கிடந்தேன் நான். கடலின் அசுத்தங்களை உடலினால் அகற்றும் ஓர் தூய்மை போராளி. அறிவியலின் பார்வையில் எனக்கு மூளையும் இல்லை, இதயமும் இல்லை. அழிக்க நினைத்தாலும் ஆக்டோபஸ் கரங்களுடன் தொடர்ந்து வளரும் அறிவியலின் அதிசயம் நான். என்னை நறுக்கினாலும் நசுக்கினாலும் அழிக்க முடியாது, துரத்தினாலும் மிரட்டினாலும் ஒழிக்க முடியாது. தண்ணீரை போர்த்து கொண்டு கதகதப்பாய் தூங்கிய என்னை இங்கே கல்வாரியின் கல்வெளியில் கொண்டு விட்டார்கள். ஈரத்தின் தேசத்திலிருந்து ஈரமற்றோரின் தேசத்திற்கான ஒரு வறட்சி பயணம் இது. என்னை ஒரு பானத்தில் தோய்த்தார்கள். நான் வானத்தை பார்த்தேன், இயேசுவை முத்தமிட்டேன். யூதாசின் கபட முத்தத்தால் கரைபட்டு கிடந்த முத்தங்கள் மகிழ்ந்தன. முத்தத்தின் அழுக்கை முத்தத்தால் துலக்கும் வாய்ப்பு எனக்குத்தான் வழங்கப்பட்டது. சிலுவையின் உச்சியில் தவிப்பின் உச்சத்தில் கதறினார் தேவன், தாகமாயிருக்கிறேன். அவரது ஆன்மாவின் ஆழி தாகத்தை என் நுனிநாக்கு ஈரம் நிவர்த்தி செய்யுமா? ஒரு குவளை கூட இல்லாத நிலையா குவளையம் ஆள்பவருக்கு? ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பவர் கூட கைமாறு பெறுவார் என போதித்தாரே. கடைசியில் ஒரு கடற்பஞ்சின் கருணை நெஞ்சுதான் அவரது தாகத்தின் தாழ்வாரங்களில் நுழைகிறதா? எனக்குள் வியப்பும் வலியும் ஒரு சேர வழிகின்றன. கடலையும் கடவுளையும் பிரிக்க முடியுமா? கடல் தன்னை பிளந்தவர், கடல் மீது நடந்தவர், கடலுக்கும் கட்டளையிட்டவர், கடல் மீதும் போதனை செய்தவர் இப்போது கடற்காளானையும் சந்திக்கிறார். விண்ணின் உச்சியிலிருந்து வந்தவர் மண்ணின் ஆழத்தில் இருந்த என்னை சந்திக்கிறார். அவர் யாரை சந்திப்பார்? யாரை அவர் சந்திப்பார்கள்? புதர்களை புதர்களால் விளக்கும் வித்தையா எனக்கும் அவருக்குமான சந்திப்பு? ஒன்று மட்டும் புரிந்து கொண்டேன், இறைவனை சந்திக்க தேவை உதவும் இதயம்.